இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்தியை பார்த்து வருகிறோம். திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுத்தும் பழனிசாமி எங்கே சென்று பதுங்கியுள்ளார் என்று தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மும்மொழி கொள்கையை ஏற்றால் நிதி என்ற மத்திய அமைச்சர் பேச்சை சுட்டிக்காட்டி இந்த கேள்வியை அவர் எழுப்பியிருக்கக்கூடிய சூழலில் முழு விவரங்களை தருவதற்காக இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாரிகார்த்திக் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். நேற்றைய தினம் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பேசியது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருக்கிறது. தொடர்ச்சியாக தமிழக அரசு சார்பில் பல்வேறு கண்டனங்களும், மத்திய அரசினுடைய அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டோம் என்ற மத்திய அமைச்சருடைய அந்த பேச்சு தமிழகத்தில் மிகப்பெரிய அனைத்து அரசியல் தலைவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கேள்வியாகவும் அதே போல கண்டன அறிக்கையாகவும் வெளிப்பட்ட நிலையில் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து அறிக்கை ஏன் விடவில்லை என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேட்டிருக்கிறார். இது குறித்து அவர் தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பேசும் பொழுது, வீட்டிற்கு பதுங்கிக் கொண்டு தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில பிரச்சனைகளாக திரித்து திமுகவுக்கு எதிராக கம்பு சுத்தும் பழனிசாமி தற்போது எங்கே இருக்கிறார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தியை ஏற்றுக்கொண்டால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்வி நிதி கொடுக்கப்படும் என பகிரங்கமாக மத்திய அமைச்சர் மிரட்டியிருக்கிறார். தமிழ்நாடு மக்களை பிளாக்மெயில் செய்யும் இந்த நோக்கத்தோடு திமிராக நடந்தால் தமிழ்நாட்டுக்கு மக்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டி இருக்கும் என கடுமையாக முதலமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களின் நலனிலும் தமிழ்நாட்டு உரிமைகளின் அக்கறையிலும் கொண்ட அனைவருக்கும் மத்திய பாஜக அரசின் தடித்தனத்தை எதிர்த்து வருகிறார்கள் என்றும், வீட்டிற்குள் பதுங்கி கொண்டு தனிப்பட்ட பிரச்சனைகளை கூட மாநில சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக திரித்து திமுகவுக்கு எதிராக மட்டும் கம்பு சுற்றும் பழனிசாமி தற்போது எங்கே இருக்கிறார் என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். சிறு சிறு விவகாரங்களுக்கு கூட ஒதுக்கி வைத்துவிட்டு மாநில பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்க வேண்டாமா என்றும், இந்த விவகாரத்திலாவது டப்பிங் குரலில் பதிவில் சொல்லாமல் நேரடியாக பதில் சொல்லும் துணிவு இருக்கிறதா பதுங்குக்குழி பழனிசாமிக்கு என்றும் கடுமையாக விமர்சித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி கேட்டிருக்கிறார். இருமொழி கொள்கையே தாரக மந்திரம் என்பதை கொள்கை முழக்கமாக முழங்கிய பேரறிஞர் பெயரை வைத்துக் கொண்டு கட்சியின் பொதுச்செயலாளர் என கூறிக்கொண்டு மத்திய பாஜக அரசை கண்டிக்க துப்பில்லாமல் ஒளிந்திருக்கும் பழனிசாமி அவர்கள் தயவு செய்து அண்ணாவின் பெயரை விட்டுவிட வேண்டும் என்றும், எதிரிகள் மட்டுமல்லாது துரோகிகளையும் தமிழ்நாட்டு மக்கள் என்றுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.